வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 3 கிரகங்கள். அதாவது நமக்கு செவ்வாய் மிதுனத்தில் இருக்காரு, சனி கும்பத்தில் இருக்காரு, ராகு மீனத்தில் இருக்காரு. இந்த 3 கிரகங்களும் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதன் மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு 12 லக்னத்திற்கும் என்ன விளைவுகள் இருக்கு? ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் இதனுடைய பலன்கள் நமக்கு நடக்கும். அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். தனுசு லக்னத்திற்கு இந்த பதிவில் 3ல் இருக்கிற சனி, 7ல் இருக்கிற செவ்வாய், 4ல் இருக்கிற ராகு, இந்த 3 கிரகங்கள் ஏப்ரல் 12 வரைக்கும் நமக்கு குருவை போல செயல்படுகின்றன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நம்ம லக்னாதிபதி தான் குரு. அவர் 6ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப லக்னாதிபதியாக இருந்தாலும் நம்ம பாஸ்கர ஆஸ்ட்ராலஜி சிஸ்டப்படி நமக்கு குரு எந்த பாவத்தை இயக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இப்ப குரு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இது மாதிரி உயிர் பற்றான பாவங்களுக்கு அதிகாரியாக வந்திருந்தால் இப்ப அவர் நமக்கு சந்திரன் மூலமாக, அவர் நிற்கிற ராசி ரிஷபராசி, சந்திரன் மூலமாக நமக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தொய்வை கொடுப்பாருன்னு எடுத்துக்கணும். இது குருவை சார்ந்த பலன். ஆனா நம்ம இந்த டாபிக்ல பேச போற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் சனி கிரகம் 3ஆம் வீட்டுல இருந்து குருவை போல செயல்படுறாரு, செவ்வாய் கிரகம் 7ஆம் வீட்டுல இருந்து குருவை போல செயல்படுகிறாரு, ராகு கிரகம் 4ஆம் வீட்டுல இருந்து குருவை போல செயல்படுகிறார். அப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் நம்ம ஜாதகத்துல எப்படிப்பட்டவர்கள்? இப்ப சனி நமக்கு 1, 5, 7, 9, 11 அல்லது ராகு செவ்வாய் இவங்களும் அதே மாதிரி உயிர் பற்றான பாவங்கள் 1, 5, 7, 9, 11 இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா உறவுகளுக்கு பாதிப்புன்னு எடுத்துக்கணும். காரணம், குரு நமக்கு 6ல் இருக்காரு. அப்ப இந்த நட்சத்திர தொடர்புகள் ரீதியாகத்தான் நம்ம பார்க்க போறோம். அது உயிர் பற்றாக நமக்கு நல்லா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு இரட்டைப்படை பாவங்கள்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடமோ 12ஆம் இடமோ உறவுகளுக்கு நல்லது பண்ணாது, ஒரு உறவை கெடுத்து விட்டுரும். அதே மாதிரி நம்பிக்கை வச்சு பேசுறது பழகிறது இதுல எல்லாம் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆனா வேலைக்கு அது நல்லது பண்ணும். அப்ப பொருள் பற்றுன்னு எடுத்துக்கணும். இப்ப இதே 3 கிரகங்கள் உங்க ஜனன ஜாதகத்துல பொருள் பற்றான விஷயங்களுக்கு அதிகாரிகளாக வந்திருந்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் நல்லா இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏப்ரல் 12 வரைக்கும் இந்த திசா புத்திகள் அந்தரங்கள் உங்களுக்கு நடக்குதான்னு பார்த்துக்கோங்க. நிச்சயமாக தொழில நன்மை கிடைக்கும், பணவரவு அதிகமாக இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும். உணவாகட்டும், உடையாகட்டும், மருந்தாகட்டும், இது சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் அதில் எல்லாமே இருக்கவங்களுக்கு நல்லது பண்ணும். ஃபைனான்ஸும் குருவுக்கு சம்மந்தப்பட்டது, பேங்கிங் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்புடைய வேலை, ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடிய டீச்சிங் ப்ரொஃபஷன் கற்றுக் கொடுக்கறது, இது மாதிரியான இன்ஸ்டியூஷனல் லைன்லையும் டெவலப் பண்ணி கொடுக்கும். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருவை போல செயல்படும் போது இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக பண்ணுறது, ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்கள் இருக்கு இல்லையா, இப்போ கட்டட துறைகள், இப்போ ஹார்ட்வேரு மற்றும் பில்டிங் மெட்டீரியல்ஸ் டீல் பண்ணுறது, இது சார்ந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்க போகிறார். அதே மாதிரி செவ்வாய் கிரகம் 7ல் இருக்கு அப்படின்றதுனால இப்போ ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, சிவில் ஒர்க்கு ஆர்கிடெக்ட் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஹைவேஸு பொதுத்துறைகளில் நிறுவனங்களில் பணிபுரிகிறவங்க, இது சார்ந்த அந்த நிறுவனம் சார்ந்த வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்கும். காரணம் இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அனைத்துக்குமே ஒரு நல்ல பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த சாரத்துல இந்த 3 கிரகங்களும் வெவ்வேறு வகையில நமக்கு பலனை தர்றாங்க. இது ஏப்ரல் 12 வரைக்கும் இது செயல்பாடுல இருக்கும். இப்ப அடுத்தபடியா உறவுகள் இப்ப வந்தோம் அப்படின்னா,
இப்ப இந்த மாதிரி பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ற அதே கிரகம் உறவுகளுக்கு தடை பண்ணுது. இப்ப 3ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தம்பி தங்கைகள், இளைய சகோதர சகோதரிகள், நாம யூஸ் பண்ற கம்யூனிகேஷன் ஒரு டிவைசஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு லேப்டாப் ஆகட்டும், செல்போன் ஆகட்டும், வேற வேற கருவிகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த கருவிகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. மற்றும் உயிர் பற்றான உறவுகள், நாம நம்பி பழகிற உறவுகள், அதுவும் மெயினா இளைய சகோதர சகோதரி வகையில கொஞ்சம் ஃபீலிங்ஸ் அன்ஹாப்பினஸை கொடுக்கும். அதாவது ஒரு சுமூகம் இல்லாத சூழல் தான் அங்கே உருவாகும். அது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், அல்லது பிறப்பில் இருந்த ஒருத்தர் பிடிக்காம அது மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதில் உறவுகளில் கவனமாக பார்த்துக்கணும். டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்கறது, இடம் விட்டு இடம் மாறுறது, வீட்டை மாற்றலான்னு நினைக்கிறது, ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போடுறது, இது சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் காலதாமதம் தடைகள் உண்டாகும். இந்த ஏப்ரல் 12 வரைக்கும் இதுலேயும் சிக்கல் இருக்கு. அடுத்தபடியாக நம்ம ஒரு வீடு கட்டுறோம், இடம் வாங்குகிறோம், அதுக்கு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதெல்லாம் ப்ராசஸ் நல்லா நடக்கும். அதுக்கு உண்டான டெவலப்மெண்ட்ஸும் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் போய் உறவுகள் சார்ந்த விஷயம் அப்படின்ட்டு நம்ம கணவன் மனைவி உறவோ அல்லது புதுசாக வரன் பார்க்கறதுலையோ நமக்கு சாதகமாக இருக்காது. கிடைக்கல, ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன், வரன் அமையலை. இல்லை இப்போ இவ்வளோ நேரம் திடீர்னு அமைஞ்சது, இவ்வளவு நாளாக பேசணும் பழகணும், இப்போ திடீர்னு பிரிஞ்சிட்டோம். இந்த மாதிரி சிக்கல்களை உருவாக்கிடுவாங்க. இப்போ 7லயே செவ்வாய் இருக்கும். நமக்கு செவ்வாய் திசையோ புத்தியோ அந்தரமா நடந்தா நமக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அது பிரித்து விட்டுரும் உறவுகளை. அதே மாதிரி 7ஆம் இடம்ங்கிறது 2வது குழந்தையை குறிக்கிறது. அப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உறவும் அவ்வளவு சிறப்பு இல்லை. முதல் குழந்தை சம்மந்தப்பட்ட உறவுல ஓரளவுக்கு 50% ஒரு டெவலப்மெண்ட் அந்த குழந்தைக்கு இருக்கு. ஆனா நமக்கு எல்லா உறவுகள் வழியாக ஒரு அதிருப்தியான மனப்பான்மை நமக்கு குருவினால ஏற்பட்டு போகுது. அப்பேற்பட்ட குருவனுடைய நட்சத்திரத்துல இந்த 3 கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால திசாபுத்தி அந்தர சூட்சுமத்துல இந்த 3 கிரகங்கள் அமைப்புல வர்றவங்கெல்லாம் இது சார்ந்த பலன்களை அனுபவிப்பாங்க. இப்போ மாணவ மணிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ப்ரிலிமினரி ஸ்கூல், இப்போ ஹைஸ்கூல் வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கல்வியில் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது. பட் அதே உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, டபுள் டிகிரி இப்படின்னெல்லாம் போகும்போது அவ்வளோ இப்போ சிறப்பாக இருக்காது. இப்போ இதே அரசு துறை சார்ந்த ஒரு போட்டி தேர்வுகள் நடத்துறது, அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் தேர்வுகள், இது சம்மந்தப்பட்டதில் நமக்கு சாதிக்க கொடுக்கும், நல்லா இருக்கும். அப்போ ஒரு 3 கிரகத்தை எடுத்துக்கிட்டு அந்த 3 கிரகமும் குருவை போல வேலை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்ச பிறகு நம்ம ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் கணிச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த 3 கிரகங்களுமே 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருக்கக்கூடாது. அப்படி வராமல் இருந்தால் இப்போ நான் சொன்னபடி இதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். இப்போ குருவே கூட நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு குருவினுடைய வேலையைத்தான் இந்த 3 கிரகங்களும் செய்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம நம்பிக்கையில் ஏமாந்து போகக்கூடும் 3ல் இருக்கிற சனி. அதே மாதிரி உறவுகள் சார்ந்தும் நம்மளுடைய பில்டிங் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, உற்பத்தி சார்ந்த துறைகள் சம்மந்தப்பட்டதிலும் நமக்கு தேவையில்லாத பகையை கொடுக்கும். எப்போ 8ஆம் பாவ 12ஆம் பாவ நட்சத்திரமாக வரும்போது. அதே மாதிரி செவ்வாயே கட்டகிரகமாக வந்திருந்தா கணவன் மனைவி ரீதியாக பிரிவினைகளை ஏற்படுத்தும். எல்லாமே நட்சத்திரத்தின் கையில தான் இருக்கு. நம்ம சிஸ்டத்தில் இப்படி நீங்கள் உங்கள் ஜாதத்தை கணிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளலாம், ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய கிரகம் எது, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எது, இதை நம்ம லைஃப் லாங் இதுதான் இதற்கு பயன்படுதுங்கிற வகைகளை புரிஞ்சு ஜோதிடத்தை வழிநடத்தலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.